மேம் என் பேர் வச்சுட்டு எங்கனாலும் எங்கள் நிம்மதியாக போக முடியாது மேம். ஏன்னா வந்து நான் போயிட்டு என் பேர் சொல்லுவேன்ல, ஹாய் ஐம் திவ்யானந்த் சொல்லுவேன். அவன் சம்மந்தமே இல்லை மேம். நித்யானந்தா ப்ரோ வாங்க ப்ரோ. ஹஸ்பண்ட் நேம் ஆனந்த். ஹை கைஸ் நானும் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன். நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு ஆல்சோ ஐம் ஆன் டேட்டிங் ஆப் கால்டு லிங்க்டின். அது எல்லோரும் லிங்க்டின் வந்து டேட்டிங் ஆப்பாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எனக்கு என்ன எக்ஸ்ட்ரா பிரச்சனைனா, என் பேர் திவ்யானந்த். தட்டிடுங்க. பொழப்பு சிரிப்பாக சிரிக்குது எனக்கு. அங்கே வேற மெசேஜ்லாம் எப்படி இருக்குன்னா, ஹாய் திவ்யா, இன்னைக்கு நீ ஃப்ரீயா? பசங்கள்லாம் வந்து ஜாப் ரெஃபரல் கேட்கணும். நான் பையன்தான், ப்ரூவ் பண்ணிடுவேன். இங்கே வேணாமேன்னு பார்க்குறேன். ஆனால் அவனுக்கு தெரியல எனக்கு ஜாப் ரெஃபரல் கொடுத்துருக்கான். ஹாய் திவ்யா, வி ஹேவ் அ லாட் ஆஃப் ஜாப்ஸ் ஹியர். என்ன ஜாப்னு எனக்கு தெரியல, இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான் சார். பட் என்னை வந்து என்னோட டிபி உத்து பார்த்தா தெரிஞ்சிடும். நான் வந்து ஓப்பன் டு ஒர்க்குன்னு தான் போட்டிருக்கேன், ஓப்பன் டு மேரின்னு போடவே இல்லை. பட் ஆனால் இந்த என் பேர் சொன்னல, என் பேர் திவ்யானந்த். இந்த பேரை வச்சுட்டு என்னால் நிம்மதியாக எங்கேயுமே போக முடியாது சார். நான்லாம் வந்து சார் உங்கள் பேர் சுமன், உங்கள் பேரை கேட்டால் பையன் பேர்னு எனக்கு புரிஞ்சிருது. ஆனால் திவ்யானந்துங்கிற அழகான பேரை பார்த்தீங்கன்னா யாருக்குமே புரிய மாட்டேங்குது. கால் பண்ணி டாக்டர்ல அப்பாயின்மெண்ட் சொல்லும்போது நர்ஸ் எடுக்கிறாங்க. நான் பேஷண்ட் நேம் திவ்யானந்த் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கைனகாலஜிஸ்ட் லீவ் சார். இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க மேம். என் பேர் வச்சுட்டு எங்கனாலும் எங்கள் நிம்மதியாக போக முடியாது மேம். ஏன்னா வந்து நான் போயிட்டு என் பேர் சொல்லுவேன்ல, ஹாய் ஐம் திவ்யானந்த் சொல்லுவேன். அவன் சம்மந்தமே இல்லை மேம். நித்யானந்தா ப்ரோ வாங்க ப்ரோ. எது நித்யானந்தாவா? விட்டா வீடியோலாம் கேட்பான்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஐயோ பாப்பா மன்னிச்சுக்க. எனக்கு சார் என் பேரை வச்சு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார். பட் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு அவன் பேர் பிரச்சனையாக இருக்கலாம். எனக்கு என் பேரும் பிரச்சனை, என் ஊரும் பிரச்சனை. மேம் நான் வந்து ஒரு சின்ன ஊர்லேருந்து வரேன், இந்த பொள்ளாச்சின்னு ஒரு ஊர்லேருந்து. தெரியுமா? எஸ் எனி திங் அபவுட் பொள்ளாச்சி மேம்? ஒன் வேர்ட், கோகனட். அங்கே வராதிங்கடா, அங்கே வராதிங்க. ஆஃபீஸ் ஊருக்கு போயிட்டு ஆஃபீஸ் போகிறேன், திருநெல்வேலிக்காரங்கிட்ட அல்வா கேட்குறாங்க, அருவா கூட கேட்குறாங்க. ஏன்ட்ட உரிச்சு தேங்காய் கேட்குறாங்க சார். வீட்டில் தேங்காய் சட்னி இருக்குன்னு உரிச்சு கொண்டு வரையாட தேங்காய். லேப்டாப் கூட நான் தேங்காய் கொண்டு வந்து உனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க தேங்காய். பட் ஆனால் மேம் நான் வந்து பொள்ளாச்சியில் இருந்து ஒரு 6-7 இயர்ஸ் பிஃபோர் தான் வந்து சென்னையில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறப்போ நான் 12 மணிக்கு கடுப்பாக எப்போ கிளம்பலான்னு உட்காந்துருக்கேன். எனக்கு ஷிஃப்ட் 4 மணிக்கு முடியும். யூஎஸ்காரன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கால் போகிறேன். அவர் டீம் இன் இந்தியா இஸ் 24 hours அவைலபிள், யூ கேன் புக் அ கால் அட் 3 PM. அவனுக்கு அது 3 PM, எனக்கு அது 3 AM டா மேம். அந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸில் நிறைய கான்வர்சேஷன்ஸ்லாம் பண்ணுவோம், நிறைய ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லாம் பேசுவோம். உங்கள் ஆஃபீஸில் பாலிடிக்ஸ்லாம் நடக்குமா சார்? அவர் சொல்கிறதே பண்ணுறதே நான் தான்டா. ஏன்ட்டியா கேட்குற? பட் ஆனால் என்னை வந்து வம்பிழுக்கிறாங்க. என்னை வந்து நீ வேலையே செய்ய மாட்டே ஒழுங்கா, நீ பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்க. நான் கொஞ்சம் அழகாக தான் இருக்கேன், ஆனாலும் என்னை வந்து அசிங்கமாக இருக்கேன்னு சொன்னால் கூட எனக்கு கோவம் வராது மேம். ஆனால் என்னை பார்த்து என் ஊரை பற்றி தப்பாக பேசுனாங்கன்னு எனக்கு கோவம் வந்துடும். என்னை பார்த்து வேணே வம்பிழுப்பாங்க. ஏய் உங்கள் ஊரில் எவ்வளோ ரெக்ரெசிவாக இருக்குது, உங்கள் ஊரில் இன்டர்காஸ்ட் மேரேஜே நடக்காது. மேம் வாட் இஸ் திஸ் மேம்? வேறு 2025 நான் போயிருக்கேன், கல்யாணம் அட்டன் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துருக்கேன். டேய் நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் அவங்களை கூட்டிகிட்டு வரேன்னு போனேன் மேம். போய் பார்த்தா எல்லோரும் செத்து இருந்தாங்க மேம். மேம் கொன்னதே நாங்கள் தான். அப்புறம் தான் தெரியுது மேம், எங்கள் ஊரில் வந்து நீங்கள் வந்து இறந்துட்டீங்கன்னு வைங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சாமிக்கிட்ட போயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அனுப்புறதே இவனுக்கு தான். அப்புறம் போய் அவங்ககிட்ட ப்ரோ இன்டர்காஸ்ட் மேரேஜ் எல்லாம் நடக்கலைன்னே சொல்லிட்டேன். ஏன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடந்தது அப்புறம் கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இப்படியே போய் ஒத்துக்கிட்டேன் மேம். மேம் எனக்கு வந்து சென்னை போயிட்டு பொள்ளாச்சிலேருந்து விஷயம்லாம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது மேம். எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, நான் போயிட்டு சென்னையில் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வண்டியில் போகிறப்பெல்லாம் நைட் ஷிஃப்ட்டில் 2 மணிக்கு போகிறேன். யாரோ லிஃப்ட் கேட்குறாங்க மேம், சம்மந்தமே இல்லாமல். நுங்கம்பாக்கம் சைடில் யாரோ லிஃப்ட் கேட்குறாங்க. எனக்கெல்லாம் புரியவே மாட்டேங்குது. ஏன்னா நான் வந்து கேட்குற நியூஸ்லாம் எப்படி இருக்குன்னா, லிஃப்ட் கேட்டு பின்னாடி ஏறி கழுத்தை எடுத்து செயினை திருடி சென்ற நபர் கைதுன்னு போட்டிருக்காங்க சார். அதுவும் அந்த வேல்முருகன் பாலிமர் நியூஸில் படிச்சுக்கிட்டு இருக்காரு இன்று, அப்படி படிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே இவருக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு தாண்டி போனால் எனக்கு கொஞ்சம் இலகுன மனசு சார். இவங்க கொடுத்துருக்கலாமோ லிஃப்ட்டு, கொஞ்சம் பாவமாக இவர் மாதிரியே இருந்தார் அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா 2 மணிக்கு யார் அவங்களுக்கு லிஃப்ட் கொடுப்பா? இப்போது நான் திரும்பி போய் அவருக்கு லிஃப்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன அவர் கேன் நினச்சிட்டாருன்னா பயமாக இருக்குது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் கேன் தான் மேம் சொல்கிறாங்க. மேம் நான் ஆஃபீஸில் ரூபிக்ஸ் கியூப் வச்சு விளையாண்டு இருந்தேன் மேம். கலராக இருக்கும்ல, டிஃப்ரெண்ட் கலர்ஸ். என்னை பார்த்து வானவில்லான்னு கேட்டு போகிறாங்க மேம். அந்த தற்கொலை நாயை நான் தான் மேம் இன்டர்வியூ வச்சு எடுத்தேன். வாழவில்லை 7 கலர் இருக்குன்னு எனக்கு தெரியல, இதில் 6 கலர் தான்டா இருக்குது. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி எனக்கு பயப்படுத்துறாங்க மேடம். பட் சரி ஓகே, அடுத்த யாராவது லிஃப்ட் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துடணும்னு நான் போய் நிற்கிறேன். எங்கே போகணும்னு கேட்டேன். எங்கே வேணால் போகலாம், இல்லை எந்த இடத்துக்கு போகணும்? உங்கள் என்னன்னா 2000, எங்கள் இடம்னா 1000. அக்கா உங்கள் கிட்ட தப்பிச்சு தாங்க்கா பொள்ளாச்சிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் எங்கிட்ட காசெல்லாம் புனிக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் மேம். எனக்கு இவங்களை
எல்ஜிபிடிக்யூலாம் தாண்டி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். ஆனால் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா கோவம் வந்துடும். நான் எதை தப்பாக நினைக்கிறேன்னா, நான் நிறைய ரயில்வே ஸ்டேஷன் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ட்ராவல் பண்ணுறதுலாம் சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துருந்தா வடக்குலேருந்து நம்ம வராங்களா, வடக்கு நண்பர்கள், வடக்குன்னு சொல்லிடக்கூடாதுன்னு வடக்கு நண்பர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்களாம் வராங்களா, அவங்களெல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து காலை இப்படி மடக்கி இவங்க இவ்வளோ இருக்காங்க, அவன் இவ்வளோ தான் இருக்கான், பீடி வேக வேறு தூக்கிட்டு நிற்கிறான், அவனை அடிச்சு அவன் காசு எடுத்துட்டு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எஞ்சிக்கிட்டு இருக்கான், அக்கா அக்கா ஒரு 50 ரூபா கொடுக்கா, மெரினா மால் வரைக்கும் போகணுங்கா. எனக்கு என்னன்னா, என்ன மாதிரி வந்து பிரச்சனையானா வந்து நான் போய் தட்டி கேட்டுருவேன், ஏன்க்கா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக சென்னையில் ரேலியெல்லாம் நடத்துகிறாங்க, LGBTQ எல்லாம் இருக்குது, தம்பி நீ சொல்கிறத நான் கேட்குறேன், படித்த பையன் மாதிரி இருக்கிற, ABCD கூட தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேம் நம்ம என்னென்னமோ ரேலி நடத்திக்கிட்டு இருக்கோம், அது அவங்க வரைக்கும் போய் சேர்றதே இல்லை, என்னையெல்லாம் பார்த்தாலே கையை விட்டுறாங்க மேடம் பேக்கெட்டுக்குள்ளே. மேம் எனக்கு என்னன்னா, அந்த ஊர்லேருந்து வந்து சென்னையில் நான் ஸ்டாண்டப் காமெடி பண்ண ஆரம்பிக்கிறப்பெல்லாம் மேடம் நான் வந்து இந்த மாதிரி க்ரௌட் ஒர்க் ஒன்று பண்ணுவாங்க. நீங்கள் யார் என்ன இப்போ கேட்டார்ல ப்ராஜெக்ட், அண்ணாலாம் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு, நான்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஷோவில் போயிட்டு 2 பேர்த்த பார்த்து நீங்கள் கப்பலான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அவங்க 2 பசங்க, நான் சாரி கேட்கலான்னு போகிறேன், அவன் ஆமான்ட்டான். நான் பொள்ளாச்சியிலிருந்து வேற வரேன், 2 பேரும் ஒரே ஆளுங்களான்னு கேட்குறேன். என்ன ஜட்ஜ் பண்ணி பொழந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மேம் நான் பேசுறதே இல்லை, யாரை வேணா நான் கப்பல் நசிமிட்டு நான் வரல ஜோக் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். மேம் எனக்கு வந்து சென்னை வந்து டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் மேம் இருந்திருக்குது. எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸஸ்னால், நான் வந்து SRM காலேஜ் ஒரு காலேஜில் படித்தேன், பொறுக்கிடாவேன் அப்படின்னு மேடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை மேம் நான் நல்ல பையன் தான், அதை பற்றி நான் வேறு விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் இந்த காலேஜில் படிக்க ஆரம்பிச்சுட்டு ஐடியில் வந்து ஜாயின் பண்ணல, எனக்கு ஃபஸ்ட்டு மாத சம்பளத்துலேயே நம்ம வந்து டெக் சேவியாக மாறணும் அப்படின்னு எனக்கு ஆசை வாங்கினேன். ஏன்னா என் ரூம்மேட் ஒருத்தர் தான், வருண்னு ஒரு பையன், அவன் வந்து எந்த அளவுக்கு டெக் சேவினா எல்லா விஷயத்தையும் ட்ராக் பண்ணுவான். ஸ்மார்ட் வாட்ச் கட்டிக்கிட்டு நடந்தா எவ்வளோ கேலரிஸ் பர்ன் ஆகுது, எந்திரிச்சா எவ்வளோ பர்ன் ஆகுது, மேம் இந்த தண்ணி கேன் தூக்கி போடுவாங்கல்ல அப்போ எவ்வளோ பர்ன் ஆகுது எல்லாம் பார்ப்பான். அப்புறம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப பார்ப்பான், ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணை சைட் அடிக்கும் போது பார்ப்பான், ஓ கேலரிஸ் பர்ன்ட் அப்படின்னு மாதிரி வருவான். அவனை பார்த்து தான் மேம் நான் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா அருமையான டைம்லலாம் அவனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கும். ஏன்னா தூங்கும் போதெல்லாம் சொல்லும், என் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருப்பான் என் ரூம்மேட் தான், நைட்டு 12 மணிக்கெலாம் சொல்லும், ஹாய் வருண் யூ பர்ன் 300 calories in the last 30 minutes. ஏன் சூப்பராக வாட்சா இருக்கே, படுத்தே உனக்கு வந்து இவ்வளோ கேலரி பர்ன் பண்ணுறானா, எவ்வளோ பெரிய வாட்சாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கினேன். மேம் எனக்கு எவ்வளோ ஸ்டெப்பெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னு வாங்கினேன். நான் போயிட்டு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளத்தில் வாங்கிட்டு எங்கள் ஆஃபீஸ் போகிறேன். ஆஃபீஸ் போகிறப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஆஃபீஸ் போய் உட்காந்தோன்னே, காலையில் 11 மணிக்கு உனக்கு யாராவது அப்ரிஷியேட் பண்ண எப்படி இருக்கும், அருமையாக அப்ரிஷியேட் பண்ணிச்சு, ஹாய் திவ்யானந்த் யூ பர்ன்ட் 300 calories in the last 30 minutes. நான் போய் உட்காந்து தான் இருந்தேன். ஆஃபீஸ் கேபில் தான் போனேன். ஸ்மார்ட் வாட்சாடா நீ, டம்பு வாட்சா. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் வாட்ச் யாருன்னு தெரியுமா மேம், எங்கள் அம்மா தான் மேம். நான் வந்து கொரோனாவில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா இந்த மூலையில் இருப்பாங்க கிச்சனில், நான் அங்கே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பேன். எனக்கு 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ரிமைண்டர் கொடுப்பாங்க, ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்கும்ல, இட்ஸ் டைம் டு ட்ரிங்க் வாட்டர். நான் குடிக்க மாட்டேன், ஆஃப் பண்ணிடுவேன். குடிச்சிட்டேன்டா அப்படியே ஒத்துக்கும். எங்க அம்மா கூப்பிடுவாங்க, தண்ணி குடிச்சியாடா, அம்மா குடிச்சிட்டம்மா. நீ குடிக்கலன்னு எனக்கு தெரியும், எப்படிமா கண்டுபிடிக்கிற, நீ எந்திரிச்சு ஒண்ணுக்கே போகல, எந்திரிச்சு போ. சிசிடிவியே தேவையில்லை மேடம். ஃபீலிங் புரியுதா? ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்றியாடா? பிடிச்சிட்ட. ஸ்மார்ட் வாட்சில் சார்ஜ் இருக்காடா? நார்மல் வாட்சா மேம்? ஸ்மார்ட் வாட்சில் சார்ஜ் இருக்கா மேடம்? இருக்கு மேம். என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து கட்டிட்டு குளிக்கலாம் போகிறான், அது அவனோட சேர்ந்த ஒரு கவச குண்டலமாய் மாறிடுச்சு மேடம், அது கூடயே சேர்ந்து பிறந்துக்கிட்டு இருக்கான். பட் ஆனால் வந்து இந்த ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ஐடி ஏஜில் வந்து நீங்கள் வேற ஒர்க் மாறணும்னா ஏஐ யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மாம்ஸ் நீட் நாட் நோ நீட் தட் ஆல்சோ மேம். எனக்கு வந்து ChatGPTயும் ஒரு அம்மா மாதிரி தான் இருக்குது. நான் எதப்போ ஐடியா சொன்னாலும் கிரேட் ஐடியா, இட்ஸ் $1 million ஐடியா, கம் ஆன் அப்படின்னு சொல்லுது மேம். அதை நம்பி மேம் நான் வந்து ஜாப் மாறலான்னு சொல்லிட்டு என்னோட லிங்க்டினை கனெக்ட் பண்ணி ChatGPTயோட சேர்த்து ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணேன். இன்னைக்கு அப்ளை பண்ணுறோம், மெட்டால வாங்குறோம், ஃபேன் கம்பெனிஸ்க்கு போறோம். ரெஸ்யூம் கிரியேட் ஆச்சு. கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் நேம் திவ்யா, செக்ஸ் ஃபீமேல், ஹஸ்பண்ட் நேம் ஆனந்த். மேம் உங்களுக்குலாம் கோயிலில் கல்யாணம் ஆயிருக்கும், சர்ச்சில் கல்யாணம் ஆயிருக்கும், மசூதியில் கூட கல்யாணம் ஆயிருக்கும் மேடம். ஒரு சாட், ஹாய் என்ன வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? தேங்க்ஸ் அ லாட். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்து இந்த செக்ஷன் வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா இட்ஸ் ரியலி ஹாப்பி ஃபார் மீ. இட்ஸ் அ ரியலி ஹாப்பி டே ஃபார் மீ. ஏன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடி வீடியோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள பெரிய ப்ராசஸ் இருக்குது. இட் கேன் கோ ராங் எனிவேர். ஸோ ஒரு குழந்தையவே பெற்றெடுத்த ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு இன்னைக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இட் யூ ஆர் கிரேட் ஹெல்ப் அண்ட் லாட் ஆஃப் குழந்தைஸ் கம்மிங் ஆன் திஸ் இயர். ஸ்டே டியூன் ஃபார் தோஸ் வீடியோஸ். அண்ட் தட் பீங் செட், நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஐ வாண்டட் டு அனௌன்ஸ் அ ஷோ.
It's a different kind of show, near to heart show, which I want to do for the long time. In the show பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா anybody can perform. You heard it right, correct? ABCP. புதுசா இருக்குல்ல? A different kind of show தெரியுதுல? Yeah, it's a different show. Never been done in Tamil. It's a Tamil comedy stand-up panel show. So இதோட கான்செப்ட் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி I want to tell you a short story. நான் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு ஸ்டாண்டப் காமெடி வீடியோ பார்த்தேன். அது பயங்கர ஃபன்னியா இருந்தது. So I have also been a funny person in school, college எல்லாம். So இது நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்றப்போ it has to took a lot of places to reach out. Hey, இது எப்படி பண்றாங்க எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே it took a lot of time. நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன். அங்கிருந்து சென்னை வந்து been performing for about close to 5 years and been figure out how to do shows, எங்க போய் பண்ணணும், எங்க ஓப்பன் மைக் இருக்கு, யார்கிட்ட கேட்கணும், and a lot of insecurities have crossed. And yeah, with that being said, and now with my first video, lot of videos in progress. This show is for people who want to do stand-up comedy, start stand-up comedy, already been doing stand-up comedy. It's a place for you to perform, stage for you to perform. There will be audience coming in for you to see the comedy show, and Tamil comedians will be there in the panel. Me along with comedians along in Chennai will be there, renowned comedians who perform a lot of shows, famous comedians. Those people will be in the show. We'll be doing a lot of fun segments plan பண்ணிருக்கோம். எங்களுக்குள்ள we have a fun banter with the audience and also small segments plan பண்ணிருக்கோம். And this place is for anybody from the age of any age. பேச தெரிஞ்சா போதும். If you're funny, a small child can perform. தாத்தா பாட்டி யாருனாலும் perform பண்ணலாம். இங்க you just have to register in the show link which are given. Performer pass னு இருக்கும். If you want to watch the show, you can get the audience ticket. Performers pass amount இருக்கும். It's really free for you because it's just for the commitment purpose. You come to the show and you get refunded of the amount. It's free for the performers, and a lot of exciting prizes are also there for the performers. You can get it during the thing. It's very exciting. I am very excited, and I want to make this show a place for everyone to start stand-up comedy. எப்படி ஸ்டார்ட் மேக்கிதுன்னு தெரியலனா, we want this has to be a stage for you. This is starting in Chennai, and this year we are planning to do a few shows in Chennai, and we want to take this throughout Tamil Nadu for all the people. So I am very excited. So anybody can perform from February. Ticket link இங்க கீழ descriptionல போட்டுருக்கேன், பாத்துக்கோங்க. Thanks.